வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். இந்தியா கூட்டணி சார்பில் நாளை ஊர்வலம் நடத்தப்படும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தகவல். டாக்டர் ராஜ்குமார் மற்றும் உஷா நேசமணி எழுதிய நூல் வெளியீடு. ஆளுநர் கைலாசநாதர் வெளியிட்டார். கட்டிட தொழிலாளர்களுக்கு தீபாவளி பண்டிகை கால உதவித்தொகை 6000 ரூபாய் வழங்க வேண்டும். கட்டுமான தொழிலாளர் சங்க மாநாட்டில் தீர்மானம். இனி விரிவான செய்திகள். மின்துறை தனியார் மையத்தை கண்டித்தும் மின்துறை அரசிடமே இருக்க வேண்டும் என வலியுறுத்தியும் நாளை இந்தியா கூட்டணி சார்பில் ஊர்வலம் நடத்தப்படும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கடந்த 30ஆம் தேதி வாக்கு திருட்டு மற்றும் மாநில என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்தும் பேரணி நடத்தப்பட்டது. இதன் பிறகு கடந்த 1ஆம் தேதி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் மகளிர் அணியினர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தினர். அப்போது ராகுல் காந்தியை தரைக்குறைவாக விமர்சனம் செய்தும் அவரது உருவப்படத்தை எரித்து காலணியை கொண்டு அடித்தும் எதிர்த்தனர். இதுகுறித்து பெரியகடை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகன் அளித்த புகார் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகி அளித்த புகாரின் மீதும் காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. யாரையும் கைது செய்யவில்லை. அரசும் பாஜகவும் கொடுக்கும் அழுத்தத்தின் காரணமாகவே காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது. எனவே இந்த சம்பவத்தில் காவல்துறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் 12ஆம் தேதிக்கு பிறகு தேதி குறிப்பிட்டு டிஜிபி அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்துவோம். அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம். இதற்கிடையில் நீதிமன்றம் சென்று முறையிடுவோம். மேலும் இந்தியா கூட்டணி சார்பில் 8ஆம் தேதி மின்துறை தனியார் மையத்தை கண்டித்தும் மின்துறை அரசிடமே இருக்க வலியுறுத்தியும் காமராஜர் சிலையில் இருந்து ஊர்வலம் நடத்தப்படும். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சமீப காலமாக பாஜக நிர்வாகிகளை சந்திக்கிறார். மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் நிர்வாகிகளை அவரிடம் அழைத்து சென்று அறிமுகப்படுத்துகிறார். இந்து முன்னணியை சேர்ந்தவர்களும் துணைநிலை ஆளுநரை சந்திக்கின்றனர். இதில் என்ன பின்னணி உள்ளது? துணைநிலை ஆளுநர் என்பவர் இந்திய அரசியலமைப்பு சாசனப்படி எந்த அரசியல் கட்சிக்கும் அப்பாற்பட்டவர். அவர் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர். புதுச்சேரியை பொறுத்தவரையில் தொடர்ந்து பல துணைநிலை ஆளுநர்கள் அரசியலில் கலந்து கொள்ளாமல் அவர்களின் பணிகளில் தலையிடாமல் மிகவும் கவனமாக இருந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட துணைநிலை ஆளுநர்கள் அரசியல் கட்சியோடு நெருக்கமாக இருந்தது கிடையாது. ஆனால் இதற்கு முன்னால் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவின் அங்கமாகவே மாறிவிட்டார். ஆளுநர் மாளிகை பாஜகவின் தலைமை அலுவலகமாக மாறியது. அதே போல கிரண்பேடியும் பாஜகவின் கைப்பாவையாக செயல்பட்டார். தற்போதுள்ள துணைநிலை ஆளுநர் IAS படித்தவர். குஜராத்தில் சிறந்த நிர்வாகத்தில் இருந்தவர். குஜராத் மாநிலம் எப்படி என்பது எனக்கு தெரியாது. ஆனால் புதுச்சேரி மக்கள் மிகவும் விழிப்பானவர்கள். துணைநிலை ஆளுநர் அரசியலை விட்டு ஒதுங்கி இருப்பது அவருக்கும் நல்லது, மாநிலத்திற்கும் நல்லது. அவர் மாநில வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். மாநில மக்களுக்காக நல்ல திட்டங்களை நிறைவேற்ற உறுதுணையாக இருக்க வேண்டும். மத்திய அரசிடம் இருந்து அதிக நிதியை பெற்று மாநில வளர்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும். வாரத்திற்கு 2 முறை பாஜகவினர் துணைநிலை ஆளுநரை சந்திக்கின்றனர். இதை அவர் தவிர்க்க வேண்டும். துணைநிலை ஆளுநர் நடுநிலையானவர். அவருக்கு அனைத்து விவரங்களும் தெரியும். அவர் அரசியலில் இருந்து தன்னை தூரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனை துணைநிலை ஆளுநர் செய்வார் என்று நினைப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். அந்த 1ஆம் தேதி நடந்த சம்பவம் பற்றி புகார் அளித்திருக்கு. ஆனால் காவல்துறையானது இதுவரை தூங்குகிறது. காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முருகன் அவர்கள் கொடுத்த புகாரின் மீது கூட நடவடிக்கை எடுக்கவில்லை. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கொடுத்த புகார் மீது கூட நடவடிக்கை எடுக்கவில்லை. மாவட்ட தலைவர் திரு வேல்முருகன் அவர்களுடைய பெயரிலே அந்த புகார் அளிக்கப்பட்டது. இதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய திரு வேல்முருகன் அவர்களுக்கு கொடுத்த புகார். இந்த புகார் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதுல தெளிவா தலைவர் ராகுல் காந்தியினுடைய படத்தை எரித்தவர்கள் அவருடைய திருவுருவ படத்தில செருப்பால் தாக்கியவர்கள் எல்லாம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் அதற்கான ஆதாரங்கள் பென்டிரைவ் மற்றும் அவருடைய போட்டோக்கள் எல்லாம் கொடுத்திருக்கு. டாக்டர் ராஜ்குமார் மற்றும் உஷா நேசமணி எழுதிய நூலினை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் வெளியிட்டார்.
டாக்டர் ராஜ்குமார் மற்றும் உஷா நேசமணி எழுதிய குருதியும் வீரமும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு நூல் வெளியீட்டு விழா அதித்தி ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நூலை வெளியிட்டார். சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், தமிழறிஞர் கோ பாரதி மற்றும் அறிஞர் பெருமக்கள் விழாவில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்களை எப்போதும் நாம் நினைவு கூற வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழ்நாடும் புதுச்சேரியும் சங்க காலம் முதல் ஆங்கிலேயர் ஆட்சி காலம் வரை வீரத்துக்கு பெயர் பெற்ற நிலம். முதல் சுதந்திர போர் என்று சொல்லப்படும் 1857 போருக்கு முன்பே தமிழ் நிலத்தில் புரட்சி சிந்தனை பரவியிருந்தது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கிழக்கிந்திய கம்பெனியின் அநியாய வரி வீதிப்பை மீறிய வீரபாண்டிய கட்டபொம்மனை நாம் பார்க்கிறோம். தவ திரு சங்கரதாச சுவாமிகள் பிறந்தநாள் விழா ராதே அறக்கட்டளை சார்பில் கொண்டாடப்பட்டது. நாடக தந்தை சங்கரதாச சுவாமிகளின் 158வது பிறந்தநாள் விழா அவரது நினைவிடத்தில் ராதே அறக்கட்டளை சார்பில் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு தமிழ் மாமணி சொல்லாய்வு செல்வர் வேல்முருகன் தலைமை தாங்கினார். புதுவை தமிழ்நெஞ்சன் நூலகர் கு அரசேந்திரன், சிவ இளங்கோ முன்னிலை வகித்தனர். தீந்தமிழ் தென்றல் கோவிந்தராசு வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தும் நிகழ்வை தொடங்கி வைத்தார். ராதே அறக்கட்டளை நிறுவனர் பொறிஞர் ராதே சங்கரதாசரின் நாடக கலை குறித்து சிறப்புரை வழங்கினார். ராதே அறக்கட்டளை சார்பில் 10 ஆண்டுகளாக சங்கரதாசரின் பிறந்த நாளை அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அரசிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்து நடைமுறைப்படுத்த ஆவண செய்வதாக உறுதியளித்தார். படைப்பாளி பைரவி தலைமையில் பாரதி, சோழ புகழேந்தி, சரஸ்வதி வைத்தியநாதன், மதன், விசாலாட்சி, கலைமாமணி இளமுருகன், விஜயலட்சுமி, பிரமிளா மேரி, சத்தியமூர்த்தி, முனைவர் சிவ இளங்கோ, எலிசபெத் ராணி உள்ளிட்டோர் கவிதை வாசித்தனர். மேலும் லெனின் பாரதி, வேணு ஞானமூர்த்தி, அன்பொழி சோழன், இளகோவலன் உள்ளிட்ட கலைஞர்கள், தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டு மலர் வணக்கம் செலுத்தினர். அவருடைய நினைவிடத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சுவாமிகள் அவர்கள் நாடக தந்தை என்றும், நாடக பேராசிரியர் என்றும், நாடக இமயம் என்றும், நாடகத்தின் விடிவெள்ளி என்றும் போற்றத்தக்கவர். உலகத்திலே இருக்கின்ற நாடக பேரறிஞர்களில் ஷேக்ஸ்பியருக்கு இணையாக போற்றி பெருமைப்படுத்தக்கூடிய தமிழகத்தை சார்ந்த தமிழ் இலக்கியம், தமிழ் புலமையிலே பெற்ற மாபெரும் நாடக வித்தகராக வாழ்ந்தவர் சங்கரதாஸ் சுவாமி அவர்கள். தூத்துக்குடியிலே பெரிய காட்டுப்பட்டி இடத்திலே 1867 செப்டம்பர் 7ஆம் தேதி பேச்சியம்மை தாமோதரன் இருவருக்கும் மகனாக பிறந்தார். அந்த பகுதி உப்பளங்கள் நிறைந்த பகுதி. அவருடைய தந்தையார் அந்த உப்பளத்தில் கணக்கராக பணியாற்றினார். அவர் தமிழ் புலமை பெற்றவர். அவர் ஊரில் இருக்கிறவர்களாம் அவரை ராமாயண புலவர் என்று பெருமையாக பேசுவார்கள். அவருடைய திருமகனாக பிறந்த சங்கரன் என்ற இயற்கை பெயர் கொண்ட சங்கரதாஸ் சுவாமி அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலேயே இளமையிலே தமிழ் கல்வியை பெற்றார்கள். தன்னுடைய வாழ்க்கையும் தன் தந்தையைப் போலவே அந்த உப்பளங்களிலே இருந்த மண்டிகளிலே கணக்கராக தன்னுடைய பணியை தொடங்கினார்கள். இருந்தபோதும் அவருக்கு இருந்த தீராத நாடகப்பற்று, கலையின் மீது இருந்த ஆர்வம், தமிழ் மீது இருந்த பற்று காரணமாக அவர் நாடகத்துறைக்கு மாறினார். SMP பள்ளியில் ஆசிரியர் தின விழா மற்றும் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான SMP பள்ளியில் ஆசிரியர் தின விழா மற்றும் ஓணம் பண்டிகை விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிகள் பள்ளியின் திறந்தவெளி அடுக்கு அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சிகளை சிறப்பிக்க பள்ளியின் இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் வருகை தந்தார். அவரை SMP பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு மலர்கள் கொடுத்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் SMP பள்ளியின் கீத பாடல் பாடப்பட்டது. ஓணம் பண்டிகையை சிறப்பிக்கும் விதமாக அரங்கத்தின் உள்ளே அத்தப்பூ கோலம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இணை செயலர், முதல்வர், ஆசிரியர்கள் இணைந்து குத்துவிளக்கேற்றினர். முதல்வர் மற்றும் இணை செயலர் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் கைகுலுக்கி ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதையடுத்து மாணவிகள் இணைந்து கேரள பாரம்பரிய பாடலுக்கு ஏற்ப நடனமாடினர்.
ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதன் நிகழ்வை குறிக்கும் வகையில் மாவலி மன்னனுடைய புராண நிகழ்வை மாணவர்கள் நாடகமாக நடித்து காட்டினர். பல்வேறு இசை கோர்வை கலப்பிற்கு ஏற்ப மாணவர்கள் நடனமாடி மகிழ்வித்தனர். மௌன மொழி எனும் சைகை நடிப்பு மூலம் வகுப்பறையில் ஆசிரியர் கற்பித்தல், அப்போது மாணவர்களின் செயல்பாடுகள் பற்றி மிக நேர்த்தியாக நடித்து காட்டப்பட்ட உடல் அசைவு பாவனைகள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. ஆசிரியர் தினத்தின் சிறப்புகள் பற்றி தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் மாணவர்கள் உரைவீச்சு நிகழ்த்தினர். ஆசிரியர்கள் தேர்வு செய்த சிறு சிறு விளையாட்டு செயல்பாடுகள் மூலம் தங்கள் பங்களிப்பை செய்து காட்டினர். அதனை மாணவர்கள் வெகுவாக ரசித்து கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடலுக்கு நடனமாடி மாணவர்களை மகிழ்வித்தனர். ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் ஒய்யார நடை நடந்து காட்டினர். ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பறையின் மறக்க முடியாத அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். கொண்டாட்டத்தின் முக்கிய நிகழ்ச்சியாக கேக் வெட்டப்பட்டது. அதன் பின்னர் அனைவரும் ஒன்று சேர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து நடனமாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். உள்துறை அமைச்சரின் பிறந்த நாள் ஓபிசி அணி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாள் விழா நாளை கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் காரைக்கால் வந்திருந்த அமைச்சரை வரவேற்று அவரது ஆதரவாளர்கள் அவரது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். காரைக்கால் அன்பு நகரில் முன்னாள் மாவட்ட ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் கலந்து கொண்டு தனது உடலை பரிசோதனை செய்து கொண்டார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன. முன்னதாக பாஜக கொடியினை ஏற்றி வைத்து அமைச்சர் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் மீனாட்சி சுந்தரம், உழவர்கரை சரவணன், மதன், முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் பாலகுமரன், சுரேஷ் கண்ணா உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். ஜீவானந்தம் 90s நண்பர்கள் குழு சார்பில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. 1990ஆம் ஆண்டு ஜீவானந்தம் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஜீவானந்தம் 90s நண்பர்கள் குழுவாக ஒன்றிணைந்து பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு தமக்கு கல்வி தந்த ஆசிரியர்களை நேரில் சந்தித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். அது மட்டுமின்றி ஜீவானந்தம் 90s குழுவில் ஆசிரியர்களாக பணியாற்றும் நண்பர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் நேரில் சென்று சந்தித்து நினைவு பரிசு வழங்கி குழுவின் சார்பாக கௌரவித்தனர். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் பாரத ரத்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் விழா ஆசிரியர் தின விழாவாக வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கல்லூரி இறைவணக்கத்துடன் விழாவானது இனிதாக தொடங்கியது. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பற்றிய தகவலுடன் கல்வியின் முக்கியத்துவம் பற்றியும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் எடுத்துரைத்தனர். மேலும் ஆசிரியர் பணி அறப்பணி, அவர்கள் மாணவர்கள் நலனுக்கு தங்களை முழுவதும் அர்ப்பணிப்பதையும் மாணவர்கள் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் இறைவனுக்கு சமமாக மதிப்பளிக்க வேண்டுமென ஆசிரியர்கள் தங்கள் உரையில் தெரிவித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக பல்வேறு தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் கூடியிருந்த அனைத்து மாணவர்களுக்கும் தாங்கள் பயிலும் தொழிற்பிரிவை பாடம் நடத்தி காண்பித்தனர். மாணவர்கள் பாடம் நடத்துவதை 13 பிரிவுகளில் பயிலும் அனைத்து மாணவர்களுடன் ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி இயக்குனர், முதல்வர் மற்றும் மேலாளர் முன்னிலையில் நடைபெற்றது. ஆசிரியர் தின விழாவின் மற்றொரு முக்கிய நிகழ்வாக மாணவர்கள் மெல்லிசை பாடலையும் பாடியும் நடனம் ஆடி தங்களது மற்றொரு திறனை சிறப்பாக வெளிப்படுத்தினர். பிற்பகல் கல்லூரி ஆசிரியர்கள் பல்வேறு வகையான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று சிறப்பித்தனர். தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய ஆசிரியர் தின விழா தேசிய கீதத்துடன் நிறைவு பெற்றது. 13க்கும் மேற்பட்ட பல்வேறு பிரிவுகளில் இந்த ஆண்டு தொழிற்கல்வி பயில்வதற்கு மாணவர்கள் சேர்க்கை இம்மாதம் இறுதியுடன் நிறைவடைகிறது.
உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா நிரவி பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் கொண்டாடப்பட்டது. இதில் TKSM மீனாட்சி சுந்தரம் ஏற்பாட்டில் 2000 பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பாஜக தொகுதி தலைவர் மணிமாறன், மாவட்ட தலைவர் முருகதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி, மாவட்ட துணைத் தலைவர் குமாரவேல், சாந்தி, மாவட்ட செயலாளர், தொகுதி பொது செயலாளர்கள் ஆறுமுகம் மற்றும் சதீஷ், அக்கரை வட்டம் முத்து, சுப்பிரமணியன், உதயகுமார், நிரவி பரசுராமன், நடுகளம் பிரபாகரன், கீழ்வாஞ்சூர் மணிமேகலாவதி, திருக்குமரன் மற்றும் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிகள் அக்கரை வட்டம், நிரவி மற்றும் திருப்பட்டினம், கீழவாஞ்சூர் பகுதிகளில் நடைபெற்றது. தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் ஆசிரியர் தின விழா மற்றும் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் ஓணம் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். கேரள மாநிலத்தின் அறுவடை திருநாளும் மகாபலி அரசரின் வருகையை வரவேற்கும் விதமாக ஓணம் திருவிழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் பூக்கோளம் வரைந்து அலங்கரிக்கப்பட்டது. விழாவினை முன்னிட்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கேரள பாரம்பரிய உடை அணிந்து வந்து விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கண்கவர் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா தலைமையில் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தேங்காய் திட்டு தமிழ் கனல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்த தலைமை ஆசிரியர் பாரியின் பணி நிறைவு பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி தேங்காய் திட்டு தமிழ் கனல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தவர் பாரி. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடத்தில் நன்மதிப்பை பெற்ற இவர் ஆசிரியர் பணியை அர்ப்பணிப்போடு மேற்கொண்டவர். தற்பொழுது தலைமை ஆசிரியர் பாரி 32.5 ஆண்டு காலம் பணிபுரிந்து இன்று பணி நிறைவு பெற்றார். இவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் விருந்தோம்பல் விழா லெனின் வீதி கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் பாரியுடன் பணிபுரிந்த ஆசிரியர்கள், கல்வித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் பாரியை சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் தங்களது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். கட்டிட தொழிலாளர்களுக்கு தீபாவளி பண்டிகை கால உதவி தொகையாக 6000 ரூபாய் வழங்கிட வேண்டும் என கட்டுமான தொழிலாளர் சங்க மாநாட்டில் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அகில இந்திய கட்டுமான தொழிலாளர் சம்மேளனத்தின் புதுச்சேரி மாநில மாநாடு வெங்கடா நகர் தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இம்மாநாட்டிற்கு சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் கலியன் தலைமை தாங்கினார். மாநாட்டு கொடியை சங்கத்தின் மூத்த உறுப்பினர் ஜெகதீசன் ஏற்றி வைத்தார். புதுச்சேரி மாநில CITU பொதுச் செயலாளர் சீனிவாசன் மாநாட்டை துவக்கி வைத்து பேசினார். மாநில துணைத் தலைவர் கவுஞ்சியப்பன் மாநாட்டை வாழ்த்தி பேசினார். வேலை அறிக்கையை சங்க செயலாளர் பிரபுராஜ் வாசித்தார். முன்னதாக சங்க பொருளாளர் ஜீவானந்தம் மாநாட்டு பிரதிநிதிகளை வரவேற்றார். புதிய மாநில குழு நிர்வாகிகள் தேர்வுக்கு பிறகு கட்டுமான தொழிலாளர் சம்மேளனத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் ஜோசப் மாநாட்டை நிறைவு செய்து பேசினார். திரளான பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். கௌரவ தலைவராக கலியன், தலைவராக பிரபுராஜ், செயல் தலைவராக சுரேந்திரன், பொதுச் செயலாளராக சேகர், பொருளாளராக ஜீவானந்தம் உள்ளிட்ட 21 பேர் கொண்ட புதிய மாநில குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். தீர்மானம்: கட்டுமான தொழிலாளர்களுக்கு தீபாவளி பண்டிகை கால உதவித்தொகையாக 6000 ரூபாய் வழங்க வேண்டும். நல வாரியத்தில் புதிய உறுப்பினராக விண்ணப்பித்த தொழிலாளர்களை அலைக்கழிக்காமல் விரைந்து ஆய்வு செய்து உறுப்பினராக பதிவு செய்திட வேண்டும். கட்டிட நலவாரிய உறுப்பினர்களின் நலவாரிய கூட்டத்தை உடனடியாக கூட்டிட வேண்டும். கட்டுமான தொழிலுக்கு அத்தியாவசிய பொருளான மணலுக்கான கொள்கை முடிவெடுத்து தடையின்றி மணல் கிடைத்திட வழிவகை செய்திட வேண்டும். உள்ளூர் தச்சு தொழிலாளர் மற்றும் கட்டுமான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அனைத்து மரவாடிகள் மற்றும் கட்டுமான பணிகளில் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கிட வேண்டும்.
வீடற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கு அடுக்குமாடி தொகுப்பு வீடுகளை கட்டித்தர வேண்டும். மழைக்காலங்களில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு நல வாரியம் மூலம் வேலையில்லா கால நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. புகழ் ஹெர்பல் ஹெல்த் கேர் சார்பில் நீரிழிவு நோய்க்கான வி டயா கசாயம் வெளியீட்டு விழா கடலூரில் நடைபெற்றது. உலகம் முழுவதும் நீரிழிவு நோயாளிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதன் காரணமாக அதனை கட்டுக்குள் கொண்டு வரும் ஒரு முயற்சியாக புகழ் ஹெர்பல் ஹெல்த் கேர் சார்பில் நீரிழிவு நோய்க்கான வி டயா கஷாயம் வெளியீட்டு விழா கடலூர் பகுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கடலூர் சுசான்லி சேர்மன் டாக்டர் CA ரவி தலைமை தாங்கினார். வில்லியனூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை டாக்டர் R புகழேந்தி முன்னிலை வகித்தார். நாசமா சேரிட்டபிள் சொசைட்டியின் தேசிய துணைத் தலைவரும் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில தலைவருமான பேராசிரியர் டாக்டர் அன்பானந்தம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நீரிழிவு நோய்க்கான மருந்தை அறிமுகம் செய்து சிறப்புரையாற்றினார். காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி சூசைராஜ் மற்றும் ஸ்ரீ சக்தி டிங்கர் ஒர்க்ஸ் உரிமையாளர் சக்திவேல், மகேஸ்வரி அன்பானந்தம், பாக்கியமேரி சூசைராஜ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் புகழ் ஹெர்பல் ஹெல்த் கேர் உரிமையாளர் மங்கையர் கரசி நன்றி உரையாற்றினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த காட்டுச்சிவிரி கிராமத்தை சேர்ந்தவர் மகாதேவன். இவர் டெய்லர் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் மகாதேவன் காட்டுச்சிவிரியில் இருந்து தனது இருசக்கர வாகனத்தில் அக்கூர் செல்வதற்காக தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற போது வெள்ளிமேடுபேட்டையில் இருந்து தீவனூர் நோக்கி அதிவேகமாக சென்ற கார் ஒன்று இவரது இருசக்கர வாகனம் மீது பலமாக மோதியது. இதில் மகாதேவன் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வெள்ளிமேடுபேட்டை காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வெள்ளிமேடுபேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா கூட்டணி சார்பில் நாளை ஊர்வலம் நடத்தப்படும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தகவல். டாக்டர் ராஜ்குமார் மற்றும் உஷா நேசமணி எழுதிய நூல் வெளியீடு ஆளுநர் கைலாசநாதர் வெளியிட்டார். கட்டிட தொழிலாளர்களுக்கு தீபாவளி பண்டிகை கால உதவித்தொகை 6000 ரூபாய் வழங்க வேண்டும். கட்டுமான தொழிலாளர் சங்க மாநாட்டில் தீர்மானம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.